நம்மளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட அவுட்டர் பர்சனை காட்டி தான் பயோடேட்டாலாம் காட்டுறாங்க. இப்போ என் பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். எனக்கு அந்த ஃபோட்டோ மேலே நம்பிக்கையே கிடையாது. நான் என் பையன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை நீ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த அவுட்டர் ஷெல் 1 இயரில் மாறிடும், புரியுதா? அப்படியே ஷேப்லேருந்து கலர்லேருந்து எல்லாமே மாறிடும். பட் யூ கோயிங் டு லிவ் வித் த இன்னர் பர்சன். நீ பேசணும்டா, உனக்கு வரப்போகிற துணையோட பேசணும். உங்கள் வேவ் லெங்த் எப்படி இருக்குது, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது எப்படி இருக்குது, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்கள் ட்ரீம் என்ன இருக்குது, உங்கள் எதிர்காலத்தை எப்படி கொண்டு போக போகிறீங்க, அதில் உங்களுக்கு கிளிக் ஆகுதான்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்மளோட உள்ள ஒரு மனுஷன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கான். திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் இல்லை அந்த மனுஷி வெளிப்படுவான். அதுதான் நமக்கு வந்து ஷாக் மொமெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக ஒயிட்டில் ஏஞ்சல் மாதிரி வந்தாங்க, இல்லை பியூட்டிஃபுல்லாக வந்தாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஸ்மைல். அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தா நம்மளான மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி எரிமலை மாதிரி இருக்குது, வால்கனோ டைம் மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே வெடிக்குது. எப்போ வெடிக்குதுன்னு தெரில. இதில் வெதர் ஃபோர்காஸ்ட்டே நம்மளுக்கு கிடையவே கிடையாது, இல்லை வெதர் ஃபோர்காஸ்ட் இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் தயாராகிடலாம், இல்லை இப்போ கொடைக்கானலுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இங்கெல்லாம் கோல்டாக இருக்கும், எல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்கினா வெதர் ஃபோர்காஸ்ட். இது எப்போ வெடிக்கும்னே தெரியாது. என்ன சொன்னோம், இது மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தானே இன்னைக்கு மார்னிங் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, முடியும் போது பயங்கரமான வெதர், ஒரே வர்தா புயலும் சுனாமியும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ன மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளான மனுஷன் நல்லா இருந்தால் தான், உள்ளான மனுஷி நல்லா இருந்தால் தான் இந்த கப் ஹேஸ் டு ஓவர்ஃப்ளோ. அப்போ தான் அன்பை கொடுக்க முடியும்.